ஒழுங்கா ஓடிரு. இது உன் குழந்தைக்கே பத்தாது. போ. இந்தாங்க மேடம். டேய், என்னடா ஃப்ரூட்ஸா? எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுடா, வேண்டாம். எனக்கு தெரியுமே. ஏய், என்ன பேசுற நீ? அதான் இந்த டைம்ல நிறைய சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இதுல நிறைய சத்து இருக்கு, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் உனக்காக ஆசையா நானே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் வேணா ஜூஸா குடிச்சுக்கிட்டா ப்ளீஸ்? ஜூஸுக்கு வேற லிஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு இத அப்படியே அழகா சாப்பிடுறீங்க தங்க குட்டி. சாப்பிடுமா. கிரேவிங்ஸ்னு சொல்லிட்டு 3 வாரத்துல 3 மாச சம்பளத்தை காலி பண்ணிட்டா. இன்னும் என்ன பண்ண காத்திருக்காரோ. சரி, இந்த சிப்ஸையாவது நமக்கு மிச்சம் வச்சாலே. இந்தாடா, இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட். என்னடி எல்லாத்தையும் 10 கிலோ போட்டு வச்சிருக்க? குங்குமப்பூ 10 கிலோ? இந்த உலகத்துல எவனாவது குங்குமப்பூ 10 கிலோ வாங்குவானா? இது போக பிஸ்கெட்டு, நூடுல்ஸ், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ். என்னடி குழந்தைங்க திங்கிறதெல்லாம் எடுத்து லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க? நான் என்ன பண்றது? ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்ல பெனாயில் இருக்குல்ல, அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே? நலன், நீ எனக்காக பண்ணலனாலும் உன் குழந்தைக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். அவனா இது ஒன்ன சொல்லி ஆஃப் பண்ணிருக்கடி. வாங்கிட்டு வந்து தொலைறேன். போடா போ. ஏன் வாயிலியா ஃப்ரூட்ஸ் திணிக்கிற? ஏய், எங்கடி போறோம் இப்பயாவது சொல்றீ? இரு, யோசிக்கணும். எங்க போறதுன்னா? ஆஹா, ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் போகணும்னு யோசிக்கணும். நீ பேசாம ஓட்டு, நான் சொல்றேன். அடி பாவி, சம்பளமே நேத்து தாண்டி போட்டான். மாசம் 15ஆம் தேதி, ஆனா கையில எதுவுமே நிக்க மாட்டேங்குதுடி. தம் டீ கூட காசு இல்லாம டீயை கட் பண்ணிட்டு தம்மு மட்டும் தாண்டி அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தம்ம கட் பண்ணிட்டு டீ மட்டும் குடிக்கலாம்ல? டீயை பிளாஸ்டிக் கப்ல தரான், கேன்சர் வரும். பேக்கரிடா. எனக்கு முட்டை பப்ஸ் வேணும், வாங்கி கொடு. வா. சரி போ. கையில காசு நிக்க மாட்டேங்குன்னு புலம்பிட்டு இருக்கேன். திரும்பவும் திங்க போகுது பைத்தியம்.